நம்மளோட ஊரில் சாட்சியிட மகள பெரிய படம் சின்ன படம் மகளை கல்யாணம் பண்ணுறதில்ல. என்னென்னா நாம தங்கச்சி காக்கா தம்பி என்று பழகிட்டோம். ஆனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில், அரபு நாட்டில் ஆக விருப்பம் சின்ன படம் மகள் தான். நாம எப்படி மாமாட மகளை விரும்புவோமோ அதே மாதிரி அரபி ஆக விரும்பி கல்யாணம் பண்ணுற சின்ன படம் மகள். தமிழ்நாட்டில் அதிராம்பட்டினம் என்ற ஊரில் அதிகமாக நடக்கக்கூடிய கல்யாணம் தாத்தா தங்கச்சி சம்மந்தி ஆயிடுவாங்க. தாத்தா உண்ட மகனதா என்ற பிள்ளைக்கு ஹலால் அனுமதி. நாம அஜ்னபி மஹரமி உறவு பேணல, சைக்கிளை ஏற்றி விடுறோம். அவங்க போற இடத்த போயிட்டு கடைசியா வகுப்புக்கு கொண்டு போய் விட்டு போறான். அப்ப இது சைத்தான் விளையாட மாட்டானா? சொந்த சகோதரியாக இருந்தாலும் சொந்த மகளாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் 10 வயசுக்கு மேலே பிள்ளைய பக்கத்துல வச்சு தூங்க கூடாது. ஏனென்றால் தூக்கத்தில் நீயாக இல்லை, உன் கையை எங்க வருது என்று உனக்கே தெரியாது. இவ்வளவு கச்சிதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆட்டோக்காரன் எப்படி தனியா அனுப்புறது? ஆசிரியர்கிட்ட எப்படி தனியா அனுப்புறது? எப்படி இன்னொரு ஆளு மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறது? நீங்க யார்கிட்ட எப்படி வேலை பேசிக்க நிக்கிறது? சிந்திச்சு பாருங்க. அப்ப தவறு நாம செஞ்சுக்கிட்டு பழிய ஒரே ஒரு ஆளுகிட்ட திணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து தவறு செஞ்சுட்டு இருக்கோம். கடைசியா ஒருத்த மட்டும் மானத்தை இழந்துட்டு இருக்கிறோம். நம்மளே செஞ்சது, நாம ரோடு போட்டது போல, அனுமதிச்சது போல, அங்கீகரிச்சது போல, கண்டுங்காணாம இருந்தது போல. எனவே அஜ்னபி மஹரமி உறவு பேணினால் நம்முடைய சமுதாயத்தை நாங்க பாதுகாக்க முடியும். அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.